மாப்பிள்ளை பிடித்திருக்கிறதா என்று அப்பா கேட்டதும் மலர் இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று சொன்னாள். ஆனால் அப்பா, கவலைப்படாதே, இந்த வரனை ஒத்துக்கொள், வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டார். அப்பா பேச்சை இதுவரை என்றுமே மறுத்து பேசியதில்லை என்பதால் மலர் மௌனமாக சம்மதித்தாள். திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்குள் நுழைந்ததும் மலர் திகைத்து விட்டாள். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட மாமனார், நரம்பு தளர்ச்சியால் கைகால் பாதித்த மாமியார், மூளை வளர்ச்சி குறைந்த 25 வயது நாத்தனார் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலிருந்தது. ஏனோதானோவென்று வீட்டு வேலைகளை செய்தாள். யார் எதை கேட்டாலும் எரிந்து எரிந்து விழுந்தாள். ஆனால் அந்த குடும்பம் அவளை அன்பால் குளிப்பாட்டியது. அவளுடைய கணவர் அவள் மேல் வைத்த அன்பிற்கு பஞ்சமில்லை. மாமியார் அவளை அன்போடு அரவணைத்துச் சென்றார். ஆனாலும் மலர் புகுந்த வீட்டில் 6 மாதம், பிறந்த வீட்டில் 6 மாதமாக நாட்களை கழித்து வந்தாள். ஒரு நாள் அவள் தன்னுடைய தாய் வீட்டிற்கு கிளம்பும்போது அவளுடைய மாமியார் அவளிடம், நீ உன் அம்மா வீட்டில் எவ்வளவு நாள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு நாள் சந்தோஷமாக இருந்துவிட்டு வா. ஆனா உன் வருகைக்காக இங்கே ஒரு குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கும் என்பதை மட்டும் எப்போதும் மறந்து விடாதே என்று சொல்ல, முன்னோக்கி நடந்த மலரின் கால்கள் பின்னோக்கி நகர்ந்தது. கையிலிருந்த பெட்டி கீழே விழுந்தது. ஓடிச் சென்று மாமியாரை கட்டிப்பிடித்து அழுதாள் மலர். அவள் தலையை ஆதரவாக வருடி முன் நெற்றியில் முத்தமிட்டார் மாமியார். எப்பேற்பட்ட குடும்பத்தை என்னுடைய நடவடிக்கைகளால் கொத்தி குதறிவிட்டேன் என்று மலரின் மனம் நினைத்தது. இதற்கு பரிகாரமாக நான் என்ன செய்வேன்? ஆண்டவனே, என்னை மன்னித்து விடு என்று மௌனமாக ஜெபித்தாள். இப்போது அவளுடைய பார்வையில் மாமியார் அம்மாவாக தெரிந்தார், மாமனார் அப்பாவாக தெரிந்தார், நாத்தனார் உடன்பிறப்பாக தெரிந்தாள். ஒரு நிமிடம் கூட அவளிடம் கோவப்படாத கணவர் தெய்வமாக தெரிந்தார். இப்பொழுது அவள் புகுந்த வீடு ஒரு கோயிலாக தெரிந்தது. ஆம், ஒரு பெண் நினைத்தால் குடிசையும் கோபுரமாகும், கோபுரமும் குடிசையாகும். எல்லாம் அவள் கையில்தான் இருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்றுதான் வேதமும் கற்றுத்தருகிறது. சிந்திப்போமா?